அன்பிற்கினிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுரை ஜோ ரியல்டார்ஸின் ஜோதி பாசு. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடு நம்ம மதுரை வாகைக்குளம். நம்ம மதுரை வாகைக்குளம் டு லட்சுமிபுரம் போற மெயின் ரோட்ல இருந்து நடந்து போற தூரத்துல ஒரு வடக்கு பார்த்த மனையில வடக்கு பார்த்த தலவாசலோட ஆகச்சிறந்த அழகிய வடிவமைப்போட கட்டியமைக்கப்பட்டிருக்க ஒரு அழகிய தனி வீடை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வீடு பாத்தீங்கன்னா ஒரு 35 லட்சம் ரூபாயில வீடு தேடுறவங்களுக்கு ரொம்ப தோதான வீடு. இந்த மாதிரி லோ பட்ஜெட் வீடுகளை நம்ம சேனல்ல நிறைய போட்டுக்கிட்டே வர்றோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பனா தான் அடுத்தடுத்து நம்ம போடுற வீட்டோட வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இப்போ வாங்க இந்த வீட்டோட முன்பக்க எழில் தோற்றத்தை பார்த்துருவோம். முன்பக்க அழகிய தோற்றத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம். அது போக முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான எம்எஸ் கேட் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுக்கு நம்ம 5 படி ஏறி தான் இந்த வீட்டுக்குள்ள நம்ம போகணும். வாங்க இப்போ இந்த 5 படி ஏறி முன்பக்கம் இருக்க போர்ட்டிக்கோவை பார்த்துருவோம். முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மினி போர்ட்டிக்கோ கொடுத்துருக்காங்க. இது ஒரு போதுமான அளவுக்கு ஒரு 3 டூ வீலர் நிப்பாட்டுற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கும். வலது பக்கம் வாலில் ஃபுல்லாக டைல்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ஹாஃப் ஷவருக்கு. அது போக லெஃப்ட்லேயும் அந்த மாதிரி ரைஸ் பண்ணியிருக்காங்க. சேம் பேட்டர்னில் தளத்தில் அதே டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல கிரிப்பாகவும் நல்ல அழகாகவும் அமைஞ்சிருக்கு இந்த முன்பக்க டைல்ஸு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீட்டோட தலைவாசல் தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீட்டோட தலைவாசல் பாருங்க, நல்லா டீ குட்ல வெல் பாலிஸ்டோட அழகா அமைஞ்சிருக்கு. வித் ஜன்னலோடைய இந்த தலைவாசல் கதவு அமைஞ்சிருக்கு. இங்கேயும் ஒரு 3 படி ஏறி தான் நம்ம இந்த வீட்டுக்குள்ள போகணும். ஆல்ரெடி ஒரு 5 படி ஏறி இருக்கோம். இங்கே ஒரு 3 படி ஏறி தான் நம்ம இந்த வீட்டோட முன்பக்கம் வர்றோம். இப்போ பாருங்க, இது முன்பக்கம் இருக்க லிவிங் ஹால் ஏரியா தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த லிவிங் ஹாலில் ஒரு நல்ல ஒரு பெரிய டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. பாருங்க, நல்ல ஒரு ஸ்பேஷியஸா மல்டி கலர் லைட்லாம் கொடுத்து நல்ல ஒரு பெரிய டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. தளத்துல ஃபுல்லா பாருங்களேன், 4க்கு 2 வெர்டிபி டைல்ஸ் நல்ல கிளாஸி லுக்ல சூப்பரா அமைச்சு கொடுத்துருக்காங்க. 4க்கு 2 வெர்டிபி டைல்ஸ் நல்ல கிளாஸி லுக்ல சூப்பரா அமைஞ்சிருக்கு. ஆப்போசிட் வால்ல பாருங்க, அங்கேயும் அருமையா ஸ்ட்ரக்சர் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. எலிவேஷனுக்கு அங்க அந்த வால்லையும் ஸ்பாட் லைட் கொடுத்துருக்காங்க. அது போக பாருங்க, மேல சீலிங்ல பால் சீலிங் வித் மல்டி கலர் லைட்ல சூப்பரா அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீடு பாத்தீங்கன்னா வடக்கு பார்த்த மனையில வடக்கு பார்த்த தலைவாசலோட கட்டி அமைச்சிருக்காங்க. இப்ப நம்ம இந்த ஹாலோட ஸ்பேஸ் பார்க்குறோம். பாருங்க, நல்ல 4க்கு 2 வெர்டிபி டைல்ஸ் நல்ல இந்த ஹாலில் சூப்பராக அமைஞ்சிருக்கு. கிளாஸி லுக்கில் அருமையாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது போக இந்த வீடு பார்த்தீங்கன்னா 1க்கு 2 பெட்ரூமோட கட்டி அமைக்கப்பட்டிருக்கு. தரைத்தளத்திலே 2 பெட்ரூமும் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம வடக்கு திசை நோக்கி அமைஞ்சிருக்க இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்துருவோம். பாருங்க, அதே சேம் பேட்டர்ல 4க்கு 2 வெர்டிபி டைல்ஸ் நல்ல கிளாஸி லுக்கில் இந்த பெட்ரூம்லேயும் அமைஞ்சிருக்கு. அது போக ஒரு பெரிய ஜன்னல் ஒன்று கொடுத்துருக்காங்க. நல்ல வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் அமைஞ்சிருக்கு இந்த ரூமு. அது போக பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்காங்க வித் மிரரோடைய சூப்பராக அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா சீலிங்கில் பால் சீலிங்கில் பிஓபியில் ஒரு ஃப்ளவர் டிசைன் பண்ணி நீட்டாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா லாஃப்ட் ஃபுல்லாகவே கப்போர்டு பண்ணியிருக்காங்க. அது போக ஒரு டெய்லான வார்ட்ரோப் ஒன்று அமைஞ்சிருக்கு. அது போக அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமும் இந்த பெட்ரூமில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது போக ஆப்போசிட் வால்ல பாருங்க, கான்ட்ராஸ்டா ஸ்ட்ரக்சர் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதுலயும் ஒரு ஸ்பாட் லைட் கொடுத்துருக்காங்க. நல்லா வால் ஸ்பாட் லைட்டு அருமையா அமைஞ்சிருக்கு. பொதுவாக ஒரு பெட்ரூம்ல நம்ம பார்க்க வேண்டியது வார்ட்ரோப் இருக்கான்னு பார்க்கணும், லாஃப்ட்ல கப்போர்டு பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கணும், ஜன்னல் வசதி இருக்கான்னு பார்க்கணும். அது போக இங்க எக்ஸ்ட்ராவே ட்ரெஸ்ஸிங் டேபிளும் அமைஞ்சிருக்கு. அது போக அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமோட சேர்த்தே அமைஞ்சிருக்கு. இப்போ வாங்க இந்த டாய்லெட் பார்த்துருவோம். இது அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு இந்தியன் டைப்ல இந்த டாய்லெட் அமைஞ்சிருக்கு. நல்ல வால் முழுதும் கான்செப்ட் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. கீழே தளத்துலையும் கிரிப் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. வென்டிலேஷனுக்கு ஜன்னல் வசதி கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமா தான் இந்த டாய்லெட் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம இந்த பெட்ரூமை பார்த்துட்டோம். அப்படியே இதுக்கு நேர் ஆப்போசிட் சைடில் அடுத்த பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம இந்த வீட்டோட லிவிங் ஹாலுக்கு திருப்பி வர்றோம். இப்போ இந்த ஹாலில் இருந்து நேர் ஆப்போசிட் சைடில் தான் அடுத்த பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. இந்த மல்டிமீடியா டிவி யூனிட் சும்மா சொல்லக்கூடாது, இந்த ஹாலில் அட்ராக்டிவாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த பூஜை கப்போர்டு பாருங்க, நல்ல ஒரு டெய்லான கப்போர்டு, கட்டிங் டிசைனோட அந்த டோரு நல்லா எவ்வளோ பெரிய டெய்லான கப்போர்டு கொடுத்துருக்காங்க பாருங்க, பூஜா கப்போர்டு. அது போக இந்த ஹாலில் பால் சீலிங் அவ்வளோ அட்ராக்டிவாக அமைஞ்சிருக்கு. இப்போ வாங்க நம்ம இந்த வீட்டோட தெற்கு திசை நோக்கி அமைஞ்சிருக்க செகண்ட் பெட்ரூம் பார்த்துருவோம். இந்த பெட்ரூம்லையும் நல்லா ஒரு பெரிய ஜன்னல் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லையும் தளத்துல 4க்கு 2 வெர்டிபி டைல்ஸ் நல்லா கிளாஸி லுக்ல, அதுவும் குறிப்பா சேம் பேட்டர்ன்லயே அமைச்சு கொடுத்துருக்காங்க.
இந்த பெட்ரூம்லேயும் ஆப்போசிட் வாலில் ஸ்ட்ரக்சர் பெயிண்ட்டு ப்ளஸ் வாலில் ஒரு ஸ்பாட்லைட் கொடுத்துருக்காங்க. அதுபோக இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமும் இருக்குது. அதுபோக இந்த பெட்ரூமில் லாஃப்ட் எல்லாமே கப்போர்டு பண்ணி காமிச்சிருக்காங்க. அதுபோக இந்த பெட்ரூம்லேயும் டெய்லான ஒரு பெரிய வார்ட்ரோப் ஒன்று கொடுத்துருக்காங்க வுட்டில். அதுபோக இந்த பெட்ரூம்லேயும் ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது. அதுபோக சீலிங்கில் பிஓபியில் ஒரு ஃப்ளவர் டிசைன் பண்ணியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிள் வித் மிரரோட தனியாக செப்பரேட்டாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. செல்ஃபோனுக்கு ஸ்டாண்டு முதற்கொண்டு வச்சுருக்காங்க. செல்ஃபோன் சார்ஜ் போடுறதுக்கான ஸ்டாண்டு முதற்கொண்டு ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து நுணுக்கமாக இந்த வீடு நல்லா அருமையாக வேலை பார்த்துருக்காங்க. இப்போ வாங்க இந்த அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் பார்த்துருவோம். இது ஒரு வெஸ்டர்ன் டைப்பில் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமாக தான் அமைஞ்சிருக்கு. வால் முழுதுமே கான்செப்ட் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. வென்டிலேஷனுக்கு ஜன்னல் வசதி மேலே கொடுத்துருக்காங்க. தளத்தில் ஃபுல்லாக கிரிட் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. இது ஒரு வெஸ்டர்ன் டைப்பில் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமாக தான் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த வீட்டில் செகண்ட் பெட்ரூம் பார்த்துட்டோம், ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்துட்டோம், செகண்ட் பெட்ரூம் பார்த்துட்டோம், லிவிங் ஹாலும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம இந்த வீட்டில் பேலன்ஸ் பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா கிச்சன் ஏரியா தான் பார்க்கணும். இப்போ வாங்க நம்ம இந்த வீட்டோட கிச்சன் ஏரியாவை பார்த்துருவோம். இது கிச்சனோட என்ட்ரன்ஸ் ஆர்ச் கொடுத்துருக்காங்க பாருங்க. அது ஒரு கோல்டன் பெயிண்ட் பண்ணி இந்த கிச்சனுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கிச்சனுக்கு உள்ள சேம் பேட்டர்னில் 4x2 வெர்டிபை டைல்ஸ் நல்லா கிளாஸி லுக்கில் சூப்பராக அருமையாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சன் ஒரு மாடுலர் கிச்சன் செட்டப்பில் தான் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனில் வால் முழுதுமே கான்செப்ட் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. வென்டிலேஷனுக்கு ஜன்னல் வசதி கொடுத்துருக்காங்க. அதுபோக கிச்சனோட டாப் மேடை வந்து கிரானைட்ல எல் டைப்ல கிரானைட் மேடை அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஒரு எஸ்எஸ்ல வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. கீழே கப்போர்டு ஃபுல்லாவே மாடுலர் கிச்சன் செட்டப்போட கப்போர்டு அமைஞ்சிருக்கு. வென்டிலேஷனுக்கும் தெற்கு பக்கமா ஒரு ஜன்னல் ஒன்று கொடுத்துருக்காங்க. வித் டபுள் டோரோடய அந்த ஜன்னல் இருக்கு. அதுபோக கிச்சன்ல இருந்து வெளியே கிளம்புறதுக்கு ஒரு செப்பரேட்டா ஒரு டோர் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. அதுபோக கிச்சன் லாஃப்ட் ஃபுல்லாவே கப்போர்டு பண்ணியிருக்காங்க. அங்கங்க போதுமான அலமாரி நிறைய கொடுத்துருக்காங்க. கிச்சன்ல ஸ்டோரேஜ் ஃபுல்லாவே கப்போர்டு பண்ணியிருக்காங்க. தளத்துல சேம் பேட்டர்ல 4x2 வெர்டிபை டைல்ஸ், செப்பரேட்டா டோருக்கு பின்புறமா பாத்தீங்கன்னா பின்பக்க புழக்கத்துக்கு நிறைய ஸ்பேஸ் இடம் கொடுத்துருக்காங்க பாருங்க. பாருங்க நல்ல ஒரு ஸ்பேஸ் இடம் கொடுத்துருக்காங்க. பின்னாடி வித் காம்பவுண்ட் வாலோட இந்த இடம் இருக்கு. நல்லா நிறைய புழக்கம் கிடைக்குது. வீட்டோட பின்புறம் இவ்வளவு இடம் கொடுத்துருக்காங்க. அதுவும் 5 படி இறங்கி தான் கீழே வரணும். அது போக பின்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் பேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கேயும் டேப் வசதிலாம் கொடுத்துருக்காங்க. வாஷிங் மிஷின் யூசேஜுக்கு இந்த ஏரியா ரொம்ப தோதான இடம். இப்போ வாங்க இந்த வீட்டோட மொட்டை மாடி பகுதி நம்ம அடுத்து பார்க்கணும். ஸோ அதை பார்த்துருவோம் வாங்க. இந்த வீட்டில் லிவிங் ஹால் பார்த்துட்டோம், 1x2 பெட்ரூமும் பார்த்துட்டோம், மாடுலர் கிச்சன் செட்டப்பும் பார்த்துட்டோம், பின்பக்கம் இருக்க புழக்கம் வந்து புழக்கடை பகுதியும் பார்த்துட்டோம். இப்போ வாங்க நம்ம இந்த வீட்டோட மொட்டை மாடி பகுதியை போய் பார்த்துருவோம். மாடிக்கு மொட்டை மாடியில் வந்து ஹெட்ரூம் கட்டியிருக்காங்க. அதுபோக இங்கே ஒரு எம்எஸ்ல கிரில் கேட் கொண்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. மேலே ஹெட்ரூம் கட்டியிருக்காங்க. எம்எஸ்ல ஒரு கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. மாடிக்கு போகிற படியெல்லாம் ஓரளவு நல்லா ஸ்பேஷியஸாக ஏறி போகிறதுக்கு நல்லா அகலமாகவே கொடுத்துருக்காங்க. மேலே மாடியில் தட்டோடு போயிடுச்சு வித் டெரக்கோட்டா பெயிண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஃபுல்லாக டெரக்கோட்டா பெயிண்ட் பண்ணி தட்டோடெல்லாம் பதிச்சு நல்லா நீட்டாகவே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம இந்த வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் ஸ்கொயர் ஃபீட்டு 630 ஸ்கொயர் ஃபீட்டு, ரோடு உட்பட 2 சென்ட் இடத்துல 320 அடி போரில் 2 பெட்ரூமு 2 அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமோட முன்பக்க மினி பார்க்கிங் ஏரியாவோட பின்பக்க முற்ற புழக்கத்தோடய இந்த வீடு அமைஞ்சிருக்கு. பால் சீலிங் இன்டீரியர் எல்லாம் பண்ணியிருக்காங்க. பில்டிங் அப்ரூவல் இருக்கு, லேஅவுட் அப்ரூவல் இருக்கு. இந்த வீட்டுக்கு விலை 35 லட்சம் சொல்றாங்க. இந்த வீடியோவும் நம்ம சேனலும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.